2019 ஜூலை 8ஆம் தேதி திண்டிவனத்தில் நடந்த ஒரு உண்மை கதைங்க. திண்டிவனத்தில் ஒரு அழகான குடும்பம் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் அம்மா, அப்பா, பிரேம்குமாருங்கிற ஒரு பையன், பிரேம்குமாரோட அம்மாச்சி, அதாவது அம்மாவோட அம்மா, இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இவங்களோட குடும்பம் ஒரு பெரிய குடும்பமாங்க. திண்டிவனத்தில் இவங்க வீட்டுக்கு பக்கத்து ஏரியாலேயே அப்படி சொந்தக்காரங்க எல்லாருமே இருப்பாங்களாம். பிரேமுக்கு அவங்க அம்மாச்சினா ரொம்பவே பிடிக்குமா, அவங்க அம்மாச்சிக்குமே பிரேம்னா ரொம்ப பிடிக்குமாங்க. இவங்க எல்லாருமே சந்தோஷமான ஒரு குடும்பமாக தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. திடீர்னு அவங்களோட அம்மாச்சி இயற்கை மரணம் அடைஞ்சிடுறாங்க. அதாவது ஹார்ட் அட்டாக்கோ இல்லை உடம்பு முடியாமல் போகிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இயற்கையாகவே மரணம் அடைஞ்சிடுறாங்க, இறந்துடுறாங்க. அவங்க பாட்டி இறந்ததுக்கப்புறமா அடுத்த 3வது நாள், அதாவது அவங்கள கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்து 3வது நாள் இவங்களோட வீட்டுக்கு வெளியே இருந்து அவங்க பாட்டியோட சத்தம் கேட்குதாங்க. அவங்க பாட்டி இவங்களோட வாசலில் நின்றுக்கிட்டு இவங்க அம்மாவோட பேரை சொல்லி, அம்மா, அம்மா துக்கா, கொஞ்சம் வெளியே வாம்மா, அம்மா தண்ணி தாக எடுக்குதுமா, கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவோட காதுக்கு மட்டும் கேட்டிருக்குது. பிரேம்குமாருங்கிற பையனோட அம்மா காதுக்கு மட்டும் கேட்டிருக்குது. அவங்களும் எந்திரிச்சு பார்க்குறாங்க. ஹாலில் யாருமே இல்லை. இந்த குரல் எங்கேயே கேட்ட மாதிரியே இருக்குது. அப்போ தான் அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அவங்க அம்மாவோட ஃபோட்டோ போட்டு அவங்களுக்கு மாலைலாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, அம்மா இறந்து 3 நாள் கூட ஆகலை. நல்ல தூக்கத்துலேருந்து எந்திரிச்சவங்களுக்கு திடீர்னு அதெல்லாம் ஞாபகம் இருக்காது இல்லையா? டக்குன்னு எந்திரிச்சு அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. பிரேமோட அம்மாவுக்கு பயம்லாம் வரல. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் ஆல்ரெடி இந்த மாதிரி ஏகப்பட்ட அமானுஷங்களை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாங்களாம். இப்போது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, எந்திரிச்சு நேராக கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுக்கிறாங்க. குடிக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு நேராக வெளியே போகிறாங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு திண்ணைக்கு வெளியவே ஒரு மண்ணெலாம் குமிச்சு வச்சுருப்பாங்களாம். அந்த மண்ணை மொத்தமாக கொஞ்சம் இவங்களோட வீட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது வீட்டுக்கு முன்னாடி குவிக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து இவங்க திண்ணைக்கு முன்னாடி ஒரு குவியல் மாதிரி பண்ணி, அந்த மண் குவியலில் இவங்க எடுத்துகிட்டு வந்த அந்த சொம்பு நிறைய தண்ணி இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு நேராக வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்களாங்க. வந்து படுத்து தூங்கிட்டாங்களாம் கதவை மூடிட்டு. அடுத்த நாள் காலையில் வெளியே வந்து பார்க்கும்போது அந்த தண்ணி சுத்தமாக கிடையாது. அந்த சொம்பு தண்ணி ஃபுல்லாகவே காலியாக இருந்திருக்குது. இதே மாதிரி தான் அடுத்த 13 நாளைக்குமே சொம்பில் தண்ணி பிடிச்சி வெளியே வச்சிருக்கிறாங்க. அவங்க எந்திரிச்சு பார்க்கும்போதெல்லாம் காலையில் சொம்பில் தண்ணி இருக்காதாங்க. பிரேமோட அம்மாவுக்கு ஒரு பயம் வருது. அதாவது பயம்னா அவங்களோட அம்மாவை பார்த்து பயப்படலை, பேய் அந்த மாதிரிலாம் பயம் கிடையாது. இவங்களோட ஆத்மா இன்னுமே சாந்தி அடையாமல் இருக்குதா, இல்லை உக்கிரமாக இருக்குதா, ஏன் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது, இது ரேராக தான் நடக்குமாங்க. ஊர் சைடாக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், இறந்து போனவங்களோட ஆத்மா 16வது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் நம்மளை சுற்றி தான் வரும். யாரை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களே தான் சுற்றி வருவாங்கங்கிறது தான் உண்மையான ஒரு புராண கூற்றுங்க. அது கருட புராணத்திலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பார்த்தா இவங்களோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 16வது நாளுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஆத்மா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது, அவங்க பேசுகிறது நம்ம காதுக்கு கேட்குது அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு நிறைவேறாத ஆசையோடையோ இல்லை சம்திங் யார் மேலேயோ கோபமாக இருக்கிறாங்கங்கிறது அர்த்தமாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பயம் வருது. ஒருவேளை நம்மளோட பையன் மேலே கோபமாக இருக்கிறாங்களா, இல்லை நம்ம வீட்டுக்காரர் மேலே கோபமாக இருக்கிறாங்களா, என்னன்னு தெரியலையே, இது நல்லதுக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே பிரேமோட அம்மா ஷேர் பண்ணாமல் தான் இருந்திருக்கிறாங்க. 16வது நாள் காரியம் அவங்களோட வீட்டில் வச்சு நடந்துகிட்டு இருக்கும்போது நைட்டு, அதாவது 15வது நாள் நைட்டே அவங்களுக்கு படையல் போட்டுருவாங்களாம். இறந்து போனவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம், பலகாரங்கள் எல்லாத்தையும் செஞ்சு அவங்களோட ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கு முன்னாடி படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் படுத்து தூங்கிடுவாங்களாம். அந்த படையல் சாப்பாடை நைட்டு யாருமே சாப்பிடக்கூடாதாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு அந்த டைமிங்கில் தான் சாப்பாடு பரிமாறுவாங்க இல்லையா, எல்லோரும் உட்கார்ந்ததுக்கப்புறமா இலை போட்டு அதில் தான் அங்கே படையலுக்கு வச்ச பலகாரங்கள்லாம் எடுத்து ஷேர் பண்ணுவாங்களாம். அதுக்கு முன்னாடி யாருமே சாப்பிடக்கூடாது. ஆனால் இந்த படையலுக்கு வந்த பிரேம்குமார், அவங்களோட சொந்தக்காரர்களில் ஒருத்தவர், அவங்களோட அம்மாவோட பேச்சை கேட்காம, அதாவது பிரேமோட அம்மாவோட பேச்சை கேட்காம, அவருக்கும் அப்பம்னா ரொம்ப பிடிக்குமாங்க, ஸ்வீட் அப்பம். அந்த ஸ்வீட் அப்பத்தை சொல்ல கேட்காம எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இது சுத்தமாக அங்கே இருந்த யாருக்குமே பிடிக்கல. ஆனால் அவருக்கு பிடிச்சிருக்குது. எடுத்து சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு வெளியே கூத்து நடக்குமாங்க. இந்த 16வது நாள் காரியத்தெல்லாம் அவங்க ஊர் சைட்லலாம் கூத்து மாதிரி பண்ணுவாங்களாம். அந்த தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணுவாங்களாம். அந்த தெருக்கூத்து பார்க்குறதுக்கு எல்லாரும் வெளியே வந்து உட்காந்துருந்துருக்குறாங்க. வெளியே வந்து உட்காந்துருந்தப்ப திடீர்னு அந்த அப்பத்தை சாப்பிட்டார் இல்லையா, அவர் ஒரு மாதிரியாகவே இருந்திருக்கிறாரு. ஒரு மாதிரி ஏதோ டிஸ்டர்பன்ஸாகவே இருந்திருக்கிறாரு. நல்லாவே தெரியுது அவர் வாமிட் பண்ண போகிறாருங்கிறது. ஆனால் அவர் எடுத்தது பிளட் வாமிட் மட்டும் இல்லைங்க, அவர் சாப்பிட்டது எல்லாமே,
அந்த அப்பம் சாப்பிட்டார் இல்லையா, அந்த அப்பம் மொத்தமாக வெளியே வந்து விழுந்திருக்குது. இப்போது அவரோட கண் ஒரு மாதிரி ரெட் கலரில் செவந்து போய் இருந்திருக்குதுங்க. அந்த இடத்துல, இந்த கூத்து நடக்கிற இடத்துல, குறிப்பாக அந்த சொந்தக்காரர் உட்கார்ந்து இடத்துல இந்த கரண்ட் சோர்ஸ் எதுவுமே கிடையாதாங்க. ஆனால் திடீர்னு இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கரண்ட் அடித்து அப்படி பறந்தாங்கன்னா எப்படி இருக்கும், ஷாக் அடிச்சு, அந்த மாதிரி நின்ன இடத்துலேருந்தே பறந்து கீழே விழுந்துட்டாராங்க. ஒரு 3 அடிக்கு மேலே போயிருப்பாராம். 3 அடிக்கு மேலே போயிட்டு அப்படியே கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். கிட்டக்கு போய் பார்த்தா ஸ்பாட் அவுட், ஆள் இறந்துட்டாரு. அவர் எதனால் இறந்தாரு, அவர் எதனால் இந்த மாதிரி ரத்த வந்தி எடுத்தார், இது எதுவுமே அங்கே நின்றுட்டு இருந்தவங்களுக்கு புரியலை. ஒருத்தவங்களை தவிர்த்து பிரேம்குமாரோட அம்மா, அவங்க அம்மாவுக்கு வச்ச படையல்லேருந்து ஒரு அப்பத்தை எடுத்து சாப்பிட்டனால தான் இந்த அங்கிளுக்கு இந்த நிலமன்னு அவங்க அம்மா முடிவே பண்ணிடுறாங்க, பிரேம்குமாரோட அம்மா. இப்போ அடுத்த செகண்டே சாமி பார்க்கறதுக்காக பிரேம்குமாரை கூப்பிட்டுக்கிட்டு பிரேம்குமாரோட அம்மா போயிருக்கிறாங்க. சாமி பார்க்கறதுக்குன்னா புரியலையே, 16வது நாள் காரியம் முடிச்சுட்டு தானே கோவிலுக்கு போவாங்கன்னு தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அவங்க சாமி பார்க்கறதுங்கிறது எதை சொல்கிறாங்கன்னா, வெத்தலையில் மை போட்டு அதில் பார்ப்பாங்களாம் இது எதனால் நடந்துச்சு, இறந்தவங்களோட ஆத்மா இன்னுமே இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குதா, அவங்களுக்கு எதனா நிறைவேறாத ஆசை இருக்குதா, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் சாமி பார்க்குறதுன்னு சொல்லுவாங்களாங்க. அப்படி அவங்க சாமி பார்க்குறதுக்கு போன இடத்துல அங்கே இருக்கிற ஒருத்தர் வெத்தலையில் மை போட்டு பார்க்குறப்போ, ஆமாம் உங்கள் அம்மாவோட ஆத்மா தான் இந்த மாதிரி பண்ணியிருக்குது, நீங்கள் அவங்களோட ஆத்மாவை குளிர்விக்கணும், நாங்கள் என்ன பண்ணோம், எந்த தப்பும் பண்ணலையே, இல்லைம்மா அவங்க நிறைவேறாத ஆசையோடு இருந்திருக்கிறாங்க, அதோடு தான் இறந்துருக்கிறாங்க, இயற்கை மரணமாகவே இருந்தாலும் அவங்க சாகக்கூடாத நேரத்தில் செத்துருக்குறாங்க, இப்படியெல்லாம் இருக்குதாங்க. இறக்குறோன்னா அதுலேயுமே நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் இருக்குதான். வாழும்போது தான் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்கன்னு பார்த்தா இறக்கும் போதும் நல்ல நேரம் கெட்ட நேரம்ன்ட்டு இருக்குதான். அந்த கெட்ட நேரத்தில் இறந்தாங்கன்னா அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாதான், அப்படியே ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே தான் இருக்குமா. இதை ஜோசியக்காரங்ககிட்டயோ இல்லை அதுக்குன்னு படித்தவங்க கிட்ட போய் கேட்டால் தான் தெரிஞ்சுக்கலாமா, இல்லை அவங்களாவே நம்மளை சுற்றி இருக்கிற அந்த ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த ப்ரெசன்ஸை வச்சே நம்ம கண்டுபிடிச்சி நமக்கு தெரிஞ்ச இந்த மாதிரியான ஆட்கள் கிட்டலாம் போய் கேட்டால் அவங்களே சொல்லுவாங்களாங்க. இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களோட தாத்தாவோ பாட்டியோ இல்லை இறந்து போன உங்களோட நெருக்கமான நண்பர்களாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம், அவங்களோட ப்ரெசன்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சாமி பார்க்க போன இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, 30வது நாள் காரியம் அப்போது, அதாவது 16வது நாள் நீங்கள் இப்போ படையல் போட்டு வைக்கிறது இதெல்லாம் ஓகே, 30வது நாள் தண்ணி தெளித்து, அதாவது வீட்டுக்குள்ளே ஒரு 2 பெட்ரூம் இருக்குன்னா அவங்க எந்த பெட்ரூமில் இறந்து போனாங்களோ அவங்க இறந்து போன இடத்துலேருந்து அவங்களோட ஃபோட்டோ வச்சு நம்ம படையல் போடுறோம் இல்லையா, ஹாலில் இல்லை வெளியே இல்லை மொட்டை மாடியில் எங்கேயாச்சும் வைக்கிறீங்க அப்படின்னா இறந்து போன இடத்துலேருந்தே தண்ணி தெளிச்சிக்கிட்டே வருவாங்களாம். தண்ணி தெளிச்சிக்கிட்டே வந்து எந்த இடத்துல படையல் போட போகிறாங்களோ அது வரைக்கும் தண்ணி தெளித்து அது மேலே தான் இலையை போடணுமா. இது ஒரு சாங்கியமாங்க. இது எனக்கே தெரியாது, இந்த கதை மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி படையல் போட்டு அவங்களுக்கு பிடிச்ச அந்த அப்பத்தை நிறையா வச்சு அவங்கள சாமி கும்பிடுங்க. அது போக டெய்லியுமே நைட்டு நீங்கள் சொம்பு நிறைய தண்ணி எடுத்து நீங்கள் எப்பயும் போல் வழக்கம் போல் வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டே இருங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இப்போது 30வது நாள் காரியத்துக்கு அப்புறமும் அந்த வீட்டில் எந்த ஒரு அசம்பாவிதமோ அமானுஷ்யமோ நடக்கலை. ஆனால் அந்த சொம்பு தண்ணி காலியாகிக்கிட்டே தான் இருக்குமாங்க இப்போ வரைக்கும். இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாதுன்னு, ஆனால் என்னோட ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட ஷேர் பண்ணான். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின தம்பியோட பேர் அகிலேஷ். அகிலேஷோட ஃப்ரெண்டு தான் பிரேம்குமார். இந்த பிரேம்குமார், அகிலேஷ், இன்னொரு ஒரு 4-5 பசங்க சேர்ந்து வில்ஸ் கிச்சனோட பெரிய ஃபேனாங்க. ரொம்பவே விசாரிச்சிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். அகிலேஷ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் மேலாம் நம்பிக்கை அவ்வளோவா கிடையாதாங்க. இருந்தாலும் உங்களோட ஷோ வந்து எனக்கு ஒரு மாதிரி அடிக்ட் ஆயிடுச்சுண்ணே, நான் பார்க்காம தூங்க மாட்டேன், டெய்லி நைட்டு வந்து உங்களோட ஷோ பார்த்துட்டு தான் தூங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவரோட ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு கதையை தான் அவர் சொல்லியிருந்தாரு. இதுவுமே உண்மையாக பொய்யான்னு தெரியலைண்ணே, ஆனால் உங்ககிட்ட ஒரு கதை ரொம்ப நாளாக சொல்லணும்னு எனக்கு ஆசை, அந்த மாதிரி எனக்கு நடக்கலை, என் ஃப்ரெண்டுக்கு நடந்துருச்சுன்னு சொன்னால் அதனால தான் அது மூலிமா உங்ககிட்ட பேசிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அகிலேஷ் என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை நான் என்னோடய ஸ்டைலில் உங்கள்கிட்ட நரேட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக ஸ்டோரி இன்னும் முடியலைங்க. ஃபஸ்ட்டு ஸ்டோரி முடிஞ்சிருச்சு, 2வதாக ஒரு ஸ்டோரி வந்திருக்குது. அந்த ஸ்டோரியும் சிமிலியராக, அதாவது இப்போ நடந்துச்சு இல்லையா, இங்கே நடந்ததுலேயே சிமிலியரான ஒரு ஆக்டிவிட்டீஸ் தான் அங்கேயே நடந்திருக்குது. ஆனால் அது கொஞ்சம் திகிலான ஸ்டோரிங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன்.
ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை, அதாவது 2வது ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் கண்மணிங்க. கண்மணியோட சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு. அவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வத்தலகுண்டில் தான். மொத்தம் 5 பேர் இவங்க குடும்பத்தில் இருந்திருக்கிறாங்க. இவங்களோட வீடு சொந்த வீடு தான். இது ஒரு தனி வீடு தான். மெயின் டோர் ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய ஹால் இருக்குமா. ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் கிச்சன் இருக்குமாங்க. ரைட் சைடில் 2 ரூம் வரிசையாக இருக்குமா. பேக் சைடில் டோர்லாம் இருக்காதாங்க. 2 பெட்ரூம்லேயுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குமா. அது போக வெளியே ஸ்டெப்ஸு போகுமாங்க. ஸ்டெப்ஸில் மேலே ஏறினா மொட்டை மாடி. இதுதான் இவங்க வீட்டோட அமைப்பு. கண்மணியோட குடும்பம் ரொம்பவே ஒரு மாதிரி சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. எப்போனா அவங்க அப்பா சொந்தமாக ஒரு இடம் வாங்குற வரைக்கும். சொந்தமாக இடம் என்னைக்கு வாங்கினாரோ, அதுவும் பக்கத்தில் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் சொந்தமாக ஒரு இடம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு எல்லாருமே கூப்பிட்டு சாப்பாடு போட்டு என்னைக்கு இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பித்தாரோ, அன்னையிலேருந்தே அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போக ஆரம்பிச்சிருக்குதுங்க. அவங்க அப்பாவுக்கு மட்டும் இல்லைங்க, அவங்க தாத்தா பாட்டி 2 பேருக்குமே உடம்பு முடியாமல் போகுமா. இதுக்கு நடுவில் இவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சொந்தமாக வாங்கின இடத்துல வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்கங்கிற விஷயம் வெளியே தெரிய வரும் இல்லையா. நிறைய செங்கல்லாம் கொண்டு வந்து இந்த கட்டுமான வேலைகள்லாம் பார்க்கும்போது இவங்களோட சொந்தக்காரங்களில் ஒருத்தர் தூரத்து சித்தப்பா முறை வேணுமா, அவர் வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறமா அந்த கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கிற இடத்துல கொத்தனாரோட மண்டையில் செங்கல் விழுந்து அவரோட மண்டை பொளந்து கிட்டத்தட்ட 3 நாளாக ஹாஸ்பிட்டல்லே இருந்திருக்கிறாரு. அதனாலேயே இவங்களோட அந்த வீட்டு வேலை நின்றுருக்குது. ஏன்னா அந்த கொத்தனாருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் கூட இருந்த ஒரு 3 பேர் தான் இந்த கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கான்ட்ராக்டை அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. இவங்க அப்பாவுக்குமே என்ன தோணி இருக்குதுன்னா, கண்மணியோட அப்பாவுக்கு வேணாம், இது ஏதோ அபசகுணமாக இருக்குது, நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கல போல், எனக்குமே உடம்பு முடியாமல் போயிருக்குது, இவருக்கு வேறு மண்டையில் ரத்தக்காவு வாங்கிருச்சு, கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லிட்டு தள்ளி போட்டிருக்கிறாங்க. ஒரு வழியாக எல்லா தடங்களையும் தாண்டி கண்மணியோட அப்பா அந்த வீடையும் கட்டி முடிக்கிறாருங்க. வீடை கட்டி முடித்து கிரகப்பிரவேசத்துக்கு சும்மா இல்லாமல் மறுபடியும் அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்றாரு. அவங்க சொந்தக்காரங்கன்னா அவரோட சொந்தக்காரங்க மட்டும் இல்லை, அம்மா வீட்டு சொந்தம் எல்லாருமே தான். எல்லாரையுமே கூப்பிட்டு கிட்டத்தட்ட 50லேருந்து 60 பேர் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க வீடு, அதாவது இப்போ தங்கியிருக்கிறாங்க இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில் ஒரு இவங்க வீட்டோட அமைப்பு, இந்த வீடை தான் கட்டி முடிக்கிறதுக்கு இவ்வளோ தடங்கல்கள் அவங்களுக்கு. ஒரு வழியாக கட்டி முடித்து கிரகப்பிரவேசத்துக்கு எல்லோரும் வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க வாழ்க்கையில். காலையில் கிரகப்பிரவேசம், ஈவினிங்காக ஒரு 4:30லேருந்து 5 மணிக்குள்ளே கண்மணியோட தாத்தா இறந்துட்டார். உடம்பு முடியாமல் இருந்தார் இல்லையா, அவர் அன்றைக்கி நல்லா தான் இருந்திருக்கிறாரு. எல்லோரும் வந்துட்டு ரிட்டன் போனதுக்கப்புறமா ஒரு 3-3:30க்கு சாப்பிட்டுட்டு எல்லோரும் படுத்து தூங்கியிருக்கிறாங்க. கண்மணியோட தாத்தா ஹாலில் தான் படுத்து தூங்கியிருக்கிறாரு. அவங்களோட பாட்டியுமே சோஃபாவில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. தாத்தா கீழே படுத்து தூங்கியிருக்கிறாரு தரையில். ரொம்ப நேரமாக அவங்க அப்பா, கண்மணியோட அப்பா வந்து அவரை எழுப்பிட்டு இருந்திருக்கிறார் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கறதுக்காக. ஆனால் அவர் எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் தான் தெரியுது அந்த தாத்தா இறந்துட்டார். காலையில் கிரகப்பிரவேசம், ஈவினிங்காக அந்த வீடு கேத வீடாயிருச்சுங்க. கண்மணியோட தாத்தா இறந்ததில் எந்த விதமான மர்மமோ அந்த மாதிரி இந்த கண்கோளாறு, நான் கூட அவங்க இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கும் போது மேபி அவங்க சொந்தக்காரங்களை யாரோ ஒருத்தவங்க தான் எதனா செய்வனையோ சூனியமோ வச்சுருப்பாங்க, அதனால அவங்க தாத்தா இறந்துருப்பார், பின்னாடி எதனா ட்விஸ்ட் இருக்குன்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த பொண்ணு அடுத்த வாய்ஸ் நோட்லேயே அதை உடச்சிட்டாங்க. அவங்க தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக்காங்க. ஆல்ரெடி ஒரு அட்டாக் வந்திருக்குது அவருக்கு. இப்போ செகண்ட் அட்டாக்குங்கிறனால தூக்கத்திலேயே இறந்துருக்கிறாரு. அவர் இறந்ததுக்கப்புறமா அவருக்கு உண்டான காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. அவங்க தாத்தா இறந்து அடுத்த 1 வாரத்திலேயே அவங்க பாட்டியும் இறந்துடுறாங்க. இப்போ தான் இவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது. இது பெரிய கண்கோளாறாக இருக்குமோ, இல்லை யாராச்சும் ஒருத்தவங்க எதனா பண்ணியிருப்பாங்களா நல்லா இருக்குது பிடிக்காமன்னு இப்போ தான் கண்மணியோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தோணுது. ஏன்னா நல்ல நாள், அதாவது நல்ல காரியம் ஒன்று பண்ணும்போதே ஈவினிங்கே அவங்க தாத்தா இறந்துட்டாரு. அதை கூட அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அவங்க தாத்தா இறந்து அடுத்த 1 வாரத்தில் நல்லா இருந்த பாட்டி, உடம்பு நல்லா இருந்த பாட்டி, அவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது, ஹார்ட் அட்டாக்லாம் கிடையாது, திடீர்னு தூக்கத்திலேயே மூச்சு திணறல் வந்து இறந்துருக்கிறாங்க. இது எப்படி சாதாரணமாக இவங்களால் எடுத்துக்க முடியும்? இப்போ தான் கண்மணியோட அப்பாவும் அம்மாவும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இந்த கண் திருஷ்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு வீட்டுக்கு வெளியே சங்கு மாதிரி ஒன்று கட்டுவாங்களாங்க. கருப்பு கலர் கயிறு போட்டு சங்கு மாதிரி ஒன்று கட்டுவாங்களாம். அது போக என்னென்னலாம் விற்கிறாங்களோ கண் திருஷ்டிக்குன்னு சொல்லிட்டு இந்த படிகை கல்ல என்னமோ சம்திங் சொன்னாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வாங்கி அவங்களோட வாசலில் மாட்டி வைக்கிறாங்க. அது போக அந்த பாட்டியும் தாத்தாவும் இறந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு இன்னும் 16வது நாள் காரியம் வரலை. தாத்தா இறந்து 1 வாரத்தில் தான் பாட்டி இறந்துருக்கிறாங்க. கண்மணியோட வீட்டில் எல்லாருமே 8-8:30 மணிக்கெலாம் நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவாங்களாங்க. கண்மணியும் அவங்களோட அம்மாவும் ஒரு ரூமில் படுத்திருப்பாங்க. கண்மணியோட அண்ணன் அப்பா இவங்க 2 பேரும் ஒரு ரூமில் படுத்திருப்பாங்களாங்க. அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஹாலில்
யாரோ ஒருத்தவங்க வயசான ஒருத்தர் அழுகிற குரல் கேட்டிருக்குதுங்க கண்மணிக்கு. கண்மணி தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சவங்களுக்கு நல்லாவே கேட்குது. இந்த குரலில் தான் டிஸ்டர்ப் ஆகி தான் எந்திரிச்சிருக்குது அந்த பொண்ணு. எந்திரிச்ச உடனேயும் இவங்களோட ரூம் டோர் வந்து லைட்டாக ஓப்பனில் இருக்குமாங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்களாம். லைட்டாக இந்த அளவுக்கு கேப் இருக்குமா. அந்த கேப் வழியாக நல்லாவே சத்தம் கேட்டது மட்டும் இல்லாமல், யாராச்சும் ஒருத்தவங்க ஹாலில் உட்காந்து டிவி பார்த்தாங்கன்னா அதோட அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் இல்லையா, லைட்டு மாதிரி அடிக்கும் இல்லையா, அந்த ரிஃப்ளெக்ஷன் நல்லாவே தெரியுதான். யாரோ ஒருத்தவங்க ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் டிவியோட சத்தம் கேட்கல, அழுகிற சத்தம் மட்டும்தான் கேட்குது. கண்மணி பயந்துட்டு அவங்க அம்மாவையும் எழுப்பாமல் அப்படியே படுத்து தூங்கிட்டாங்களாம், அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு. இதை பற்றி காலையில் அவங்க அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ கண்மணி ஷேர் பண்ணவே இல்லை. அடுத்த நாள் எல்லாருக்குமே நார்மலாக போகுது. அன்னைக்கு நைட்டு, அதாவது 2வது நாள் நைட்டு, கண்மணியோட அண்ணன் அவரோட அப்பா கூட ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட காலு கிட்ட யாரோ ஒருத்தவங்க உட்காந்து இந்த தம்பியோட காலை மேலே எடுத்து வச்சு, தொடையில் எடுத்து வச்சு அமுக்குனாங்கன்னா ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல் இருந்திருக்குது. நல்லா தூங்கிட்டு இருந்த கண்மணியோட அண்ணனுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அவரோட காலை யாரோ ஒருத்தவங்க அமுக்கி விட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி அமுக்கி விடுறது யாருன்னா அவங்க தாத்தா தான். அவங்க வீட்டிலையே அவரோட காலை அமுக்கி விடுறதுனா அவங்க தாத்தா மட்டும்தானாங்க. இப்போது அந்த பையனுக்கு நல்லாவே தெரியுது அவங்க தாத்தா இறந்து போயிட்டாரு. அதுலேருந்தே இன்னும் அந்த பையன் வெளியே வரலை. இருந்தாலும் அந்த பையனுக்கு தாத்தானா ரொம்ப பிரியங்கிறனால அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறான். அதாவது எந்திரிச்சு கூட பார்க்கல, அவங்க தாத்தாவா யாருன்னு எந்திரிச்சு கூட பார்க்கல, அழுதுகிட்டே பேச ஆரம்பிச்சிருக்கிறான். தாத்தா, நீ இங்கே தான் இருக்கிறன்னு எனக்கு தெரியும், நீ இந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணாத, நீ தான் இறந்துட்டேல, உனக்கு தான் கால் வலிக்கும், நான் வேணா உனக்கு அமுக்கி விடட்டுமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அழுதுகிட்டே. கண்மணியோட அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சத்தம் கேட்டு கண்மணியோட அப்பா, அவங்க அண்ணன் பக்கத்தில் தான் படுத்துருக்கிறார் இல்லையா, டக்குன்னு கண் முழிச்சு பார்க்கும்போது இந்த பையன் தனியாக பேசிகிட்டு இருக்கிறானாங்க. அந்த பையனோட காலை யாருமே பிடிக்கலையாம். ஆனால் அந்த பையனோட கால் ஏரில் இருக்குது. ஏர்லனா இப்படி தூக்கிக்கிட்டு இல்லை, யாரோ ஒருத்தவங்களோட தொடைக்கு மேலே இப்போ முட்டு கொடுத்து வச்சுருந்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது, அந்த லெவலில் தான் இருக்குது. நீ காலை அமுக்காத தாத்தா, நீ காலை அமுக்காத தாத்தான்னு வேற அந்த பையன் சொல்லிட்டு இருக்கிறான். அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. எழுப்பி இருக்கிறாரு. எந்திரிடான்னு சொல்லிட்டு எழுப்பும் போது அந்த கால் டக்குன்னு கீழே போட்டு எந்திரிச்சிருக்கிறாரு. என்னாச்சுடான்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைப்பா, தாத்தா இங்கே வந்தாருப்பா, தாத்தா வந்து என்னோட காலை பிடிச்சி அமுக்கி விட்டுட்டு இருந்தாரு, அழுதாரு, நானும் அழுது அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன், லூசு மாதிரி பேசாதா, தாத்தா இறந்துட்டாரு, அவர் இங்கே இல்லைப்பா, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாலுமே அந்த பையன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான். உங்கள் அப்பாவுக்கு என்ன டவுட்னா, இந்த பையன் தூக்கத்தில் காலை தூக்கி வச்சுருந்தானா, இல்லை இந்த பையன் சொல்கிற மாதிரியே உண்மையாகவே அவங்க அப்பாவோட ஆத்மா வந்திருக்குதா, ஒன்றுமே புரியலை. இருந்தாலும் இது கனவாக தான் இருக்கும், தாத்தா மேலே வச்சிருக்கிற பாசத்தினால ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு விட்டாராங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே கண்மணியோட அப்பா வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. கண்மணியும் அவங்களோட அண்ணனும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட கிச்சனில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி வீட்டில் எதனா அமானுஷம் நடக்குதா, நீ எதனா பார்த்தியா, உனக்கு எதனா ஃபீல் ஆச்சான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது கண்மணி அந்த பக்கமாக வராங்க. பாத்திரத்தை வைக்க வரும்போது என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வெளியே போ அப்படிங்கிறாரு. இல்லைப்பா, நீங்கள் ஏதோ கேட்டிங்களே, எனக்குமே ஒரு விஷயம் ஃபீல் ஆச்சு, அதை உங்ககிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு அன்னைக்கு நைட்டு டிவி ஓடுனது, அவங்க தாத்தாவோட அழுகுரல், இது எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தான் அவங்க அப்பாவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. கண்மணியோட அண்ணன் பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்லியிருக்கிறான். இப்போ தான் கண்மணியோட அப்பாவுக்கு ஒரு பயம் வருதுங்க. எதனால் இறந்து போனவரோட ஆத்மா இதே வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குது. அவருக்கு அடுத்து இறந்து போன பாட்டி, அதாவது அவரோட அம்மா இன்னும் வரலை, அவங்களோட ப்ரெசன்ஸை யாருமே ஃபீல் பண்ணல. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட அப்பா மட்டும் எதனால் இங்கே வந்து சுற்றணும், அவருக்கு என்ன நிறைவேறாத ஆசை இருக்குது, இல்லைனா அவங்க அப்பாவை அடக்கம் பண்ணும்போது அந்த முறையில் எதனா தப்பு கிப்பு விட்டாங்களா, ஒன்றுமே புரியலை. இப்போ குடும்ப ஜோசியர்கிட்ட போயிட்டு கண்மணியோட அப்பா பார்க்குறாரு. எல்லாரோட ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியே அந்த இடத்துல குறி கேட்குறாரு. அந்த ஜோசியர் என்ன சொல்கிறாருன்னா, கண்மணியோட அப்பா கிட்ட, நீங்கள் நினச்சது சரியான ஒரு விஷயந்தான், உங்களோட அப்பாவோட ஆத்மா இன்னும் சாந்தி அடையலை, அதுக்கு நீங்கள் சில பரிகாரங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் 16வது நாள் காரியம் வந்ததுக்கப்புறமா தான், 16வது நாள் காரியத்தை முடித்ததுக்கப்புறமா தான் அந்த பரிகாரங்கள்லாம் செய்ய முடியும். அது வரைக்கும் உங்களோட வீட்டில் அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அதை எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் அதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் அப்பாவோட ஆத்மா இப்போ வரைக்குமே உங்களோட பையனோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறாரு.
உங்களோட பொண்ணு இன்னும் பார்க்கலன்னு தானே சொல்கிறீங்க. அது போக ஹார்ம்ஃபுல்லாக அவர் வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, இவங்களை வந்து எதையுமே பாதிக்கலைல்ல. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி தைரியம் சொல்லி அனுப்பியிருக்கிறாருங்க. 16வது நாள் காரியம் அப்போ அவருக்கு படையல் போடுறதோடு சேர்த்து சில பரிகாரங்கள்லாம் செய்யணும்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்லி அனுப்பி விட்டுறாருங்க வீட்டுக்கு. இப்போ ஜோசியர் சொன்ன இந்த விஷயம் எல்லாத்தையுமே கண்மணியோட அம்மா கிட்ட மட்டும்தான் அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு. கண்மணிக்கோ அவங்களோட அண்ணனுக்கோ இங்கே நடந்த எந்த விஷயமும் தெரியாது. கண்மணியோட அப்பாவுமே சொல்லிக்கல. ஏன்னா அவர் தான் சொல்கிறாரு இல்லையா, அவரோட ப்ரெசன்ஸ் இருக்க தான் செய்யும், ஆனால் அவர் வந்து ஹார்ம்ஃபுல்லாக இவங்களை வந்து எதுவும் பாதிக்கிற மாதிரி எந்த விஷயமும் பண்ணல, அது வரைக்கும் நல்லது தான், விட்டுருங்க, அவர் எதுவும் பண்ண மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்லாமல் இருந்திருக்கிறாருங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டே இவங்க அப்பா போய் பார்த்துட்டு இருந்தார் இல்லையா ஜோசியக்காரர்கிட்ட, அன்னைக்கு நைட்டே ஒரு 12:30லேருந்து 1 மணி இருக்குமாங்க. வழக்கம் போல் 2 பேர் இங்கே தூங்குறாங்க. கண்மணியோட அம்மாவும் கண்மணியும் இந்த ரூமில் தூங்குறாங்க, கண்மணியோட அப்பாவும் அண்ணனும் அந்த ரூமில் தூங்குறாங்க. இப்போது கண்மணிக்கு அன்னைக்கு கேட்ட அதே சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இப்பையும் அதே அழுகுரல் தான் கேட்குது. வயசான ஒருத்தர் வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாரு. டிவி ஓடிக்கிட்டு இருக்குது. கண்மணி முழிக்கிறாங்க, எந்திரிச்சு பார்க்குறாங்க. அதே மாதிரியே டோர் இவ்வளோ தான் ஓப்பனில் இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்கே வந்து ஒரு உருவம் நின்றுக்குதுங்க. வயசான ஒருத்தர், முடியெல்லாம் ஒரு மாதிரி நரைச்சி போய் தான் இருக்குது. முன்னாடிலாம் சொட்டையாங்க, சைடில் மட்டும்தான் முடி இருக்குது. அந்த முடியும் எப்படி இருக்குன்னா, ஒரு முடி மட்டும் இந்த பக்கம் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குதான் ஒரு மாதிரி. அந்த முடியில் வெள்ளை முடியோடு சேர்த்து ரத்தக்கரை இருக்குதான். ரத்தக்கரை இருக்குதான். முகத்தில் இந்த இடத்துல ஒரு தழும்பு இருக்குதாங்க. இந்த இடத்துல ஒரு கத்தியை வச்சு கீறினாங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு கீறல் இருக்குதான். கண்ணு, ஒரு கண்ணு மட்டும் வெள்ளையாக இருக்குதான், இன்னொரு கண்ணு ரெட்டாக இருக்குதான். பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கொடூரமாக இருந்திருக்குதுங்க இந்த உருவம். இதை பார்த்ததுமே அலறி அடித்து கத்திருக்கிறாங்க கண்மணி. இவங்க கத்தின கத்தில் அவங்க அம்மா எந்திரிச்சிருக்கிறாங்க. அவங்க அப்பா, தன் அண்ணன் எல்லாருமே ஓடி வந்திருக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்டால் இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு நடந்த மாதிரியே தான்ப்பா இன்னைக்கு நடந்துச்சு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் எப்பயும் போல் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் படுத்துருவேன். அதே மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கதவை. திடீர்னு ஒரு உருவம் வந்து நின்றுச்சுப்பா. அது நம்ம தாத்தா கிடையாதுப்பா, எனக்கு நல்லா தெரியும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏமா அப்படி சொல்கிற? எனக்குள்ளே ஒரு முடியெல்லாம் தொங்கிட்டு இருந்தேன், அது பார்க்கவே ஒரு மாதிரி கொடூரமாக இருந்துச்சுப்பா, ரத்த கரையாக இருந்துச்சுப்பா. நம்ம தாத்தா எங்கப்பா ரத்தம் வந்து இறந்தாரு? நார்மலாக தூங்கிட்டு இருக்கும்போது தானப்பா இறந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கண்மணியோட அப்பாவுக்கு பயம் வருதுங்க. கண்மணியோட அப்பாவுக்கு இதை கேட்டதுமே ஒரு மாதிரி ஈரக்கொலையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. அப்போது அந்த ஜோசியக்காரர் சொன்னது தப்பா, இல்லை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது தப்பா? நம்ம அப்பாவோட ஆத்மா வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு நினச்சோம், ஆனால் இப்போ இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு. இன்னொன்று, கண்மணி சொல்கிறது கரெக்டான விஷயந்தான். அவங்களோட அப்பாவோட ஆத்மா தான் இங்கே இருக்குங்கிறதுக்கு என்ன கேரண்டி? ஆனால் அந்த ஜோசியக்காரர் அவங்களோட அப்பாவோட ஆத்மா தானே இங்கே இருக்குன்னு சொன்னார். இப்போ 2ஆம் கட்ட குழப்பத்தில் இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, இந்த பொண்ணு எதனா கனவு கண்டிருக்கோம், இல்லைனா இதுவாக கற்பனை பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி எங்கள் தாத்தா நிற்கிறாருன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. இந்த காலையில் வேலைக்கு கிளம்பும்போது, அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பும்போது கிச்சனில் நின்று பேசினாங்க இல்லையா கண்மணியோட அப்பாவும் அம்மாவும். இதில் ஏதோ ஒன்று கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டா, இது எல்லாத்தையுமே குழப்பிக்கிட்டு கண்மணி வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா நினச்சிக்கிறாரு. ஆனால் அவங்க அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒன்று இந்த வீட்டில் தப்பாக இருக்குது. என்னைக்கு இவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த வீட்டுக்கு வந்துட்டு போனாங்களோ அன்னையிலேருந்தே இவங்க வீட்டில் அடிமேல் அடியாக தான் விழுந்துக்கிட்டு இருக்குது. தொழிலையும் முடக்கமாகிக்கிட்டே தான் இருக்குது. கடன் வாங்கி தான் இந்த வீடையே கட்டி முடிச்சிருக்கிறாரு. அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி ஏகப்பட்ட கடன் ஆகிக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் குழந்தைங்க எல்லாம் அந்த மாதிரி பயந்துக்கிட்டு இருக்குது. கேட்டால் அவங்க அப்பாவோட ஆத்மா, அம்மாவோட ஆத்மான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இன்னொரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷன் அப்போ வந்த சொந்தக்காரங்களில் யாரோ ஒருத்தவங்க தான் ஏதோ ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிருக்கிறாங்க, ஏதோ ஒரு ஏவலை ஏவி விட்டு போயிருக்கிறாங்கங்கிறது அவங்க அம்மாவோட தாட்டுங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே கண்மணியோட அம்மா இவங்க எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டு நேராக போன இடம் ஒரு குறி சொல்கிற இடமாங்க. அதாவது இவர் போனது ஜோசியம், ஜாதகம் பார்த்து ஜோசியம் சொல்கிற இடம். இவங்க போனது இந்த செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல்னா எடுப்பாங்க இல்லையா, வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அம்மாமா. அந்த அம்மா கிட்ட போயிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அம்மா, எங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. என்றைக்கு நாங்கள் வந்து அந்த இடம் வாங்கினோமோ, அந்த இடம் வாங்கினதுக்கப்புறமா அந்த எங்களோட சொந்தக்காரங்க எல்லாரும் வந்தாங்க. அவன் என்றைக்கு வந்துட்டு போனாங்களோ அன்னையிலேருந்தே விளங்கலை, ஒரு மாதிரி ரொம்ப அமானுஷ்யமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த அம்மா இந்த கையில் சோழிலாம் வச்சு பார்க்குமா, சோவியை உருட்டி பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு அருள் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி தான் கையில் வேப்பிலையெல்லாம் வச்சுக்கிட்டு அருள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாரு, நீ கணிச்சது கரெக்டு தான். உன்னோட வீட்டில் இருக்கிற ஆத்மா உன்னோட மாமனாரோட ஆத்மாவோ மாமியாரோட ஆத்மாவோ கிடையாது. அது ஒரு ஏவல்.
உங்களோட சொந்தக்காரங்களில் ஒருத்தவங்க நீங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்காம அவங்கள விட நீங்கள் ஒரு படி மேலே இருக்கீங்கிறதுக்காக ஏவலை ஏவி விட்டு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது வீட்டுக்குள்ளே புதைச்சி வச்சுருக்கிறாங்க. நான் சொல்கிற இடத்துல போயிட்டு தோண்டிப்பார், அங்கே உனக்கு எதனா ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும், அமானுஷ்யமான பொருள் கிடைக்கும், அந்த பொருளை எடுத்து என்கிட்ட கொண்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்குறாங்க. இப்போது இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்களோட ஹஸ்பண்டுக்கு, கண்மணியோட அம்மா ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. அவர் திட்டுறாரு, லூஸு மாதிரி எதனா பண்ணிகிட்டு இருக்காத, இப்போ தான் வீடு கடன் வாங்கி கட்டியிருக்கிறோம், நீ பாட்டுக்கு நடுவில் தோண்டணும் சைடில் தோண்டணும்னு சொல்லிட்டு இருந்தேன்னா என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்திருக்குதுங்க. இருந்தாலும் அவருக்கு வேறு வழி தெரியலை. ஒருவேளை இவங்க சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா அது எப்படி வீட்டுக்கு வந்தவங்க உள்ளே தோண்டி வச்சுருக்க முடியும், வீட்டுக்கு நடுவில் தோண்டி வச்சுருக்க முடியும்? இவங்க எல்லாருமே அங்கே தானே இருந்தாங்க, கிரகப்பிரவேசத்துக்கு தானே எல்லோரும் வந்தாங்க. இல்லைங்க, பூமி பூஜைக்கு இங்கே வந்தாங்களே, அப்போது கூட எதனா வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி சிக்கலாக தாங்க இருக்குது. இதை நம்பவும் முடியலை, நம்பாமையும் இருக்க முடியல. சரி தோண்டி பார்த்துருவோமேன்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் ஸ்கூலில் இருக்கும்போதே மதியம் ஒரு 1-1:30 மணிக்கு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. நடு வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 அடி தோண்டியிருப்பாங்களாங்க, ஒன்றுமே இல்லை. இப்போ தோன்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா இது நீரோட்டம் இருக்கிற இடம், இன்னொரு 2 அடி உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்க தண்ணி வந்துடும், அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, இப்போயே மூடி விட்டுறான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மூடி விட்டுருக்குறாங்க. இவங்க அம்மாவுக்கு திட்டு விழுந்துருக்குது. எவளாச்சும் எதனா சொல்கிறாங்கிறதுக்காண்டி எதனா ஒன்றை கேட்டுக்கிட்டு வந்து வீடை தோன்றது, இந்த காடை தோன்றது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருக்குறாருங்க. இப்படியே நாள் போய்கிட்டே இருக்குது. இவங்க வீட்டில் ஏகப்பட்ட அமானுஷ்யங்களும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே கண்மணி ஹெவி ஃபீவரால் பாதிக்கப்படுறாங்க. அவங்க மறுபடியும் அதே உருவத்தை தன்னோட வீட்டில் பார்த்ததா அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அது தன்னோட பின்னாடி நிற்கிறதாகவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காலப்போக்கில் அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக பொசஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்போது கண்மணியை தூக்கிக்கிட்டு ஒரு கோவிலுக்கும் கொண்டு போகிறாங்க. அது ஒரு அம்மன் கோவிலாங்க. ஆக்சுவலாக இவங்களோட ஊரில் ஒரு அம்மன் கோயில் ரொம்பவே பிரசித்தி பெற்றதாங்க. அந்த கோவில் திருவிழா வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குமா அவங்களோட ஊரில். அப்படி இருக்கிற அந்த கோவிலில் இந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு போய் வச்சு பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பொண்ணு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தூக்கம் இல்லாமல் கண்ணுக்கு கீழே கருவளையும், ஒரு மாதிரி ஆளே பேச்சே வராதாங்க, லைட்டாக தான் பேசுவாங்களாம், சாப்பிட முடியாதான், எது சாப்பிட்டாலுமே லூஸ் மோஷன் ஆயிருமா, இல்லை வாமிட் வந்துருமா. நிறைய ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டு போயிருக்கிறாரு முதல்ல அவங்க அப்பா. எதுவுமே செட் ஆகலைங்கிற அடிப்படையில் தான் நேராக இந்த கோவிலுக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாரு. இப்போது இவங்க தூக்கிட்டு போன நேரம் தான் அந்த கோவிலில் காப்பு கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த பந்தக்கால் நடுவாங்க. கோவில் திருவிழாவுக்கு 7 நாளைக்கு முன்னாடியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுவாங்க, இன்னிலேருந்து எல்லாரும் சுத்தபத்தமாக இருக்கணும், அம்மன் கோவிலில் வந்து கொடியேற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுவாங்க இல்லையா. அந்த நாள் அன்றைக்கி தான் போயிருக்கிறாங்க. கோவிலில் சரியான கூட்டமாங்க. இப்போது அந்த கோவிலில் இருக்கிற பூசாரி கண்மணியோட அப்பாவுக்கு கொஞ்சம் க்ளோஸாக, ஒரு தூரத்து ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கோவிலுக்கு பின்னாடி தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கருவறைக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு இடம் இருக்குமாங்க, ஒரு ரூம் இருக்குமா. அந்த ரூமில் தான் கண்மணியை கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. கண்மணி அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்திருக்கிறாங்க. வீட்டிலேருந்து இங்கே தூக்கிட்டு வர வரைக்குமே, காரில் தான் கொண்டு வராங்க, தூக்கிட்டு வர வரைக்குமே அமைதியாக இருந்த பொண்ணு இந்த கோவில் சன்னதிக்குள்ளே தூக்கிட்டு போகிறப்போ இறங்கி ஓடுறாங்களாம் வெளியே. அந்த பொண்ணால் பேசக்கூட முடியாது. அப்போ எந்த அளவுக்கு அந்த பொண்ணு டயர்டாக இருந்திருக்கும். நடக்கவும் முடியாது, தவக்க கூட முடியாதாங்க கீழே இறக்கி விட்டா. ஆனால் அந்த கோவில் வாசலுக்குள்ளே போன உடனேயும் அந்த பொண்ணு அவங்க அப்பாவை தள்ளி விட்டுட்டு வேகமாக ஓடி இருக்கிறாங்க வெளியே. இப்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை பிடிச்சி வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போயிட்டு அந்த ரூமில் இருக்கிற ஒரு சேரில் கட்டி போட்டுக்கிறாங்க. பேய் ஓட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலையாங்க. கோவிலுக்குள்ளே கண்மணியை வச்சு அவங்களுக்கு வேப்பிலையிலேயே அப்படியே இந்த அம்மம் போட்டுருச்சுன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வருடி விட்டு அந்த பொண்ணுக்கு அம்மனோட தீர்த்தத்தெல்லாம் கொடுத்து, சக்கரை பொங்கல், அப்புறம் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண அந்த தண்ணி, இது எல்லாத்துலேயுமே அந்த பொண்ணை அங்கேயே குளிப்பாட்டி அந்த பொண்ணு அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாந்திரிகம், சூனியம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாதாங்க. அம்மன் கோவிலில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும், அம்மனோட பட்டாடை எல்லாத்தையுமே எடுத்து அந்த பொண்ணு மேலே பொத்தி வைக்கிறது. ஒரு 2 நாள் தாங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இந்த கோவிலில். அதாவது அங்கேயே தங்கலை. காலையில் நடை திறந்ததுக்கப்புறமா கோவிலுக்குள்ளே அவங்க போயிடுவாங்க. நடையை சாத்துறப்போ அவங்களோட வீட்டுக்கு போயிடுவாங்க. கோவிலில் இருக்கும்போதெல்லாம் கண்மணி அமைதியாக தான் இருந்திருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே, இந்த 2 நாளுமே. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நைட்டு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக இருந்திருக்குதுங்க. கையை காலெல்லாம் அவங்கள கீறிக்கிறது, அவங்க அப்பா அம்மாவை போட்டு அடிக்கிறது, அவங்களோட முடியை பிச்சுக்கிறது. முன்னாடி பாதி முடி இருக்காதாங்க அந்த பொண்ணுக்கு. இப்போ வரைக்குமே அந்த பொண்ணுக்கு முன்னாடி பாதி முடி கிடையாதான். ஏதோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணியிருக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு பிப்பாங்களாம், அப்படியே கையை வச்சு ஒரு மாதிரி பிச்சு எறிவாங்களாம். ரத்தம் வர அளவுக்கு இருக்குமாங்க. கேட்கும் போது ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குது. அங்கே இருந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில.
இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கண்மணியோட அப்பாவால் இதை தாங்கிக்க முடியல, தன்னோட பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததை. இப்போது கண்மணியோட அண்ணனுக்கும் எதனா ஒன்று நடந்திருக்கணும் இல்லையா? ஏன் அவருக்கு எதுவுமே நடக்கலை? அவரை மட்டும் அவங்க தாத்தா வந்து எதுவுமே பண்ணலைன்னா இந்த பொண்ணு மேலே, இந்த பேத்தி மேலே அவங்க தாத்தா எதனா கோபமாக இருக்கிறாரா? இல்லை இது கண்மணியோட தாத்தாவே கிடையாதா? இல்லை நம்ம ஒய்ஃப் போய் பார்த்துட்டு வந்தாங்களே ஒருத்தவங்க கிட்ட, இந்த மாந்திரிகவாதிக்கிட்ட, அவங்க சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களை எவனாச்சும் ஏவல் கீவல் வச்சுருப்பானா? இப்படியே 3 பக்கமாக யோசித்து அவருக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்திருக்குதுங்க. அடுத்து வேலைக்கே அவர் போகலை. கடன் வேறு அதிகமாக இருந்த காரணத்தினால கடன்காரங்களாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்தாலுமே அவரோட குழந்தையோட நிலைமையை பார்த்துட்டு, அவங்களோட நிலைமையை பார்த்துட்டு, இன்னொரு 1 மாதம் டைம் தரேன்ப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக வாச்சும் கொடுக்க பாருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாங்க. ஏன்னா இவங்க நல்லா வாழ்ந்தவங்க. திடீர்னு இந்த மாதிரி ஒரு அழிவை நோக்கி போகும்போது கூட இருக்கிறவங்களே புரிஞ்சுக்கிட்டு, ஓகேப்பா உன்னால் முடிஞ்சப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போது கண்மணியோட அப்பா ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுத்து போய் அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் போய் சண்டை போடலான்னு சொல்லிட்டு போகிறாருங்க. அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஒரு 2-3 தெரு தள்ளி தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தெருவில் வரிசையாக இருக்குமா, எல்லாரோட வீடுமே அடுத்தடுத்த வீடாக தான் இருக்குமா. அங்கே போய் சவுண்டை கொடுத்து கத்திருக்கிறாருங்க. அவங்க எல்லாருமே இவரை திட்டி இருக்கிறாங்க. கை கலப்பாகவும் ஆயிருக்குது, அடிக்கலாம் வந்திருக்கிறாங்க. என்னடா பேசிக்கிட்டு இருக்க, நாங்கள் ஏன்டா வந்து ஓன் பிள்ளைய இது பண்ணணும், உன்னைய பார்த்து நாங்கள் ஏன்டா பொறாமப்படணும்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவே ஒரு மாதிரி கச்ச கச்சன்னு ஆயிடுச்சாங்க. போலீஸ்லாம் வந்து பெரிய பிரச்சனையாகி அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமா இந்த பிரச்சனை நடந்தது அவங்க ஏரியாவில். இப்போ அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றாங்க கண்மணியோட அப்பாவை. அவரும் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே மனசு கேட்காம சொந்தக்காரன் தான், சரி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவரை வந்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டும் கொடுத்துட்றாங்க. நாங்கள் கேஸ்லாம் கொடுக்கல, அவர் வெளியே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாங்க. சொந்தக்காரங்க எல்லாருமே இவங்க அம்மா தான் ஏற்றி விட்றாங்க, கண்மணியோட அம்மா தான் ஏற்றி விட்டு அவரை அனுப்பி விட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பாவோட சொந்தத்தை தான் அவர் போய் திட்டிட்டு வந்திருக்கிறாரு. கண்மணியோட அம்மா தான் ஏதோ ஏற்றி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நேராக கண்மணியோட அம்மாவை திட்டுறதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே புரிய வருது, கண்மணியோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது. இவங்க வீடே ஒரு மாதிரி டல்லாக, இவங்க பால் காய்ச்சிறப்போ எல்லாரும் வந்திருந்தாங்க இல்லையா சொந்தக்காரங்க எல்லாருமே, அப்போ பிரைட்டாக இருந்திருக்குது. இப்போது லைட்டு கீட்டு எல்லாமே இருந்துமே வீடே ஒரு மாதிரி டல்லாக, சாமியே கும்பிடாம ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்குதுங்க. இன்னும் ஒரு நாள் போச்சுன்னா அவங்க தாத்தாக்கு 16வது நாள் காரியம். இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் இவ்வளோ விஷயங்களும் நடந்திருக்குது இவங்க வீட்டில். இப்போது இவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே இவங்க வீட்டிலே தாங்க இருந்திருக்கிறாங்க. இவங்க வீட்டிலேயே இருந்து அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இவங்களுக்கு தேவையான காசெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. சித்தப்பா, மாமா, பெரியப்பா இவங்க எல்லாருமே சரிசமமாக அவங்கக்கிட்ட இருக்கிற காசை போட்டு எல்லா வட்டிக்காரங்களுக்கும் வட்டியை மட்டும் கொடுத்துருக்கிறாரு. 2 மாதத்துக்கு நான் வட்டியை கொடுத்துட்டேன், குழந்தைய தேர்த்திட்டு அதுக்கப்புறமா நீ இது பண்ணிக்கோ, உன்னால் என்னைக்கு கொடுக்க முடியுமோ அன்னைக்கு இந்த காசை கொடு, உன்னால் கொடுக்க முடியலன்னா விட்டுருப்பா, நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி சொல்லி அப்படி பார்த்துக்கிட்டாங்களாங்க. அவங்க வீட்டிலே இருந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம் இந்த கண்மணியவும் இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே. 18 வருஷம் குருசாமி, அதாவது ஐயப்பன் மலைக்கு வந்து மாலை போட்டு போகிற ஒருத்தவர் குருசாமி, இவங்க குடும்பத்தில் ஒருத்தரான், மூத்தவரான். அந்த தாத்தாவை இவங்க மாமா போய் கூட்டு வந்திருக்கிறார். கூட்டு வந்ததுக்கப்புறமா அவர் நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஜோதிட கணிப்பு, அப்புறம் இந்த அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நிறைய அவரோட லைஃப்பில் நடந்திருக்கு தான், அதெல்லாம் அவர் சால்வும் பண்ணியிருக்கிறாராங்க. அவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த வீட்டுக்குள்ளே வரும்போதே அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த வீட்டுக்குள்ளே 3 ஆத்மா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இப்போ கண்மணியோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. ஏன்னா இந்த வீட்டில் இறந்து போனதுன்னு பார்த்தீங்கன்னா கண்மணியோட தாத்தா, பாட்டி 2 பேர் தான். 3 ஆத்மானா அப்போ 3ஆவதாக யாரோட ஆத்மா இருக்குது? இப்போது அவர் உள்ளே வந்து உட்காந்து இந்த படத்துலலாம் பார்க்குற மாதிரி சில கட்டங்கள்லாம் வரைஞ்சி அந்த கட்டத்துக்குள்ளே கண்மணியை உட்கார வச்சு, கண்மணியோட அப்பா, அம்மா, அவங்களோட அண்ணன் எல்லாரையுமே உட்கார வச்சு, இவங்கள குடும்பமாக உட்கார வச்சு ஒரு பரிகாரம் பண்ணியிருக்கிறாருங்க. ஐயப்பனோட ஃபோட்டோலாம் வச்சுக்கிட்டு, கருப்பசாமி ஃபோட்டோ, அவர் கும்பிட்ற காளி எல்லாரோட ஃபோட்டோவுமே வச்சு, அவர் சில மந்திரங்கள்லாம் உச்சரித்து வெளியேருந்து 2 பேரை வர வச்சு வீட்டுக்குள்ளே ஒரு ஓமமும் பண்ணியிருக்கிறாரு. ஓமம் பண்ணும்போது இந்த நெருப்பில் கண்மணி இவர் அந்த வீட்டுக்கு வரும்போது போட்டிருந்த ட்ரெஸ்ஸை அதை மாற்றிட்டு வேற ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு தான் இப்போ கண்மணி உட்காந்துருக்குறாங்க பூஜையில். அந்த போட்டிருப்பாங்க இல்லையா முதல்ல இவர் வீட்டுக்கு வரும்போது, அந்த துணியை வாங்கி தீக்குள்ளே போட்டிருக்கிறாருங்க, அந்த ஓம குண்டத்துக்குள்ளே போட்டிருக்கிறாரு. போட்ட உடனேயுமே கண்மணி ஒரு மாதிரி கதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அழுதுகிட்டே கத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வயசான குரலில், வயசான ஒரு தாத்தாவோட குரலில் அழுதுகிட்டே கத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போது கண்மணியோட அப்பாவும் அண்ணனும் தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ரூம்குள்ளேருந்து ஒரு அழுக சத்தம் கேட்குது, அங்கேருந்து ஒரு அழுக சத்தம் கேட்குது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா 2 அழுக சத்தமே நின்றுது. இந்த வீடே ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவாக இருக்குதாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது, இந்த வீடு, இந்த இருக்கிற இடம், இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறாரு. அதாவது யங்ஸ்டராக இருக்கும்போதுலேருந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி காசை சேர்த்து வச்சு வாங்கின இடத்த
அவரோட பசங்க 2 பேரும் சொத்துக்கு ஆசைப்பட்டு அவங்களோட அப்பாவையே கொண்டிருக்கிறாங்க. அதாவது அவர் உடம்பு முடியாமல் இருக்கும்போது இன்னொரு ஒரு வருஷம் வாழலாம், அவரை வச்சு பார்க்கலாங்கிற கட்டத்தில் தலகாணியை அவர் முகத்தில் வச்சு அழுத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த இறந்து போன தாத்தாவோட ஆத்மா தான் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த இடம் வந்து அவரோட இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபிக்ஸ் ஆகிட்டாரு. இந்த இடத்த விற்கவே முடியாமல் அந்த இறந்து போன தாத்தாவோட பசங்க 2 பேர் அண்ணன் தம்பிங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது கம்மியான விலைக்கு வருதுன்னு சொல்லிட்டு கண்மணியோட அப்பா வாங்கியிருக்கிறாரு. அதனால தான் அந்த இடத்த வாங்கின அன்னையிலேருந்து அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகிறது, அடுத்தடுத்து அடி மேலே அடி விழுகிறது, கொத்தனாரோட தலையில் ரத்த காயம், இது எல்லாமே அந்த தாத்தாவோட வேலை தானாங்க. இப்போது கண்மணியை பிடிச்சிருக்கதும் அந்த தாத்தாவோட ஆத்மா தான். இந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படிங்கிறத அவர் சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவங்க அதை புரிஞ்சிக்காம சொந்தக்காரங்களை சந்தேகப்பட்டாங்க. அது போக இவங்க அப்பா போய் பார்த்துட்டு வந்த அந்த ஜோசியக்காரனும் ஃப்ராடு தான். இவங்க அம்மா போய் பார்த்துட்டு வந்த அந்த சூனியம் ஏவலை எடுக்கிற அந்த பொம்பளையும் ஃப்ராடு தான். இவங்க எல்லாருமே இவங்களோட வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை வச்சு இவங்களுக்கு வாக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இது எல்லாமே பொய். அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்களும் நடந்துட்டு இருந்திருக்கிறாங்க. உருப்படியாக எந்த விஷயம் பண்ணலை. சாமியோட கோவிலுக்கு கூட்டு போனது மட்டும்தான் இவங்க உருப்படியாக பண்ண விஷயம். ஒரு வேளை 2 நாளும் அவங்கள சாமியோட இடத்துக்கு கூட்டு போகலன்னா இன்னுமே இந்த பொண்ணு வெயிட் லாஸ் ஆகி இறந்து கூட போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பண்ணதிலே உருப்படியான விஷயம்னா அது மட்டும்தான். நல்ல வேலை சொந்தக்காரங்க எல்லாரும் இவங்க வீட்டுக்கு வந்தாங்க. இவங்க வீட்டுக்கு வரலன்னா அந்த தாத்தாவை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. இன்னுமே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தான் சுற்றிக்கிட்டு இருந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது போக கண்மணியோட இறந்து போன தாத்தா பாட்டி 2 பேரோட ஆத்மாவுமே அவங்களோட வீட்டுக்குள்ளே தான் இருக்குதாங்க. அவங்களோட ஆத்மா தான் இந்த பொண்ணுக்கு காவலாக இருந்திருக்கிறாங்க. அந்த இறந்து போன தாத்தாவோட ஆத்மா என்னைக்கோ சாவடிச்சிருக்குமாங்க. இது எல்லாத்தையுமே அந்த தாத்தா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவங்க ரொம்பவே மனசு வருந்தி அவங்க அப்பா வந்து எல்லாரும் காலையுமே விழுந்து மன்னிப்பு கேட்க போயிருக்கிறாரு. என்னை மன்னிச்சிருங்க, சொந்த பந்தம்னா நான் எல்லாரையுமே நினச்சிட்டேன், இந்த மாதிரி ஒரு சொந்த பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க. அடுத்த நாள் கண்மணியோட தாத்தாக்கு படையல் வைக்கிறாங்க. படையல் வச்சு அவருக்கு உண்டான காரியம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. அடுத்த ஒரு வாரத்தில் அவங்க பாட்டிக்கும் காரியம் வருது, அந்த காரியத்தையும் முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா கண்மணியோட வீட்டில் எந்த ஒரு அமானுஷமோ அசம்பாவிதமோ நடக்கலையாங்க. ஆனால் அவங்க பாட்டியோட அந்த ப்ரெசன்ஸை கண்மணியால் உணர முடியுமா? லைக் அஞ்சலி பிரபாகரன் மாதிரி. எஸ், என்னோடய ஒய்ஃப் அஞ்சலி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட பாட்டி விஷயத்துலேயும் இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸை வந்து உணர்ந்துருக்கிறாங்க. அதை இன்றைக்கி அவங்க வந்து ஒரு பாட்காஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ட்ரங்க் பெட்டின்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட்டுங்க. இங்கே நம்ம ஹாரரை பற்றி பேசுகிற மாதிரி அங்கே நாஸ்டாலஜிக் மொமெண்ட், உங்களோட வாழ்க்கையில் நடந்த சில மெமரபிள் மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, மறக்க முடியாத அனுபவங்கள், அந்த மாதிரியான விஷயத்தில் இன்றைக்கி அங்கே வந்து பாட்டி, ஆச்சி, அப்பத்தா அந்த டாபிக் வந்து பேசியிருக்கிறாங்க. அதில் என்னோட பாட்டியை பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அஞ்சலிக்கிட்ட. அதே மாதிரி உங்களோட மெமரிஸையும் அஞ்சலிக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ட்ரங்க் பெட்டி ஷோவோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கோஸ்டிஸ். இங்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற கோஸ்டிஸ் எல்லாருமே நம்ம ட்ரங்க் பெட்டி ஷோக்கும் ஆதரவு கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலில் தான் அந்த ஷோ வருது, போய் பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இதோட கண்மணி என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை நான் உங்ககிட்ட என்னோட ஸ்டைலில் நரேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக அவங்களோட பேர் கண்மணி கிடையாது, அவங்களோட சொந்த ஊர் வத்தலகுண்டு கிடையாது. சொந்த ஊரை மென்ஷன் பண்ண வேணாம், பேரையும் மென்ஷன் பண்ண வேணான்னு இது எல்லாருக்குமே தெரியும். எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போது எல்லாருமே டெவில்ஸ் கிச்சன் பார்ப்பாங்களாம். நம்ம முதல்ல குளத்தூர் பேய் வீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தோம். அதில் ஒரு குடும்ப கதையாக தான் இருக்கும். அந்த கதையை கேட்டதுலேருந்தே நீங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே எங்கள் வீட்டில் ஒன்று தவறாமல் பார்த்துருவாங்க, ஒன்று விடாமல் பார்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாருக்குமே தேங்க்யூமா, தேங்க்யூ. ஸோ இந்த ஸ்டோரி முடிஞ்சிச்சு. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ஃபேஸ்புக் ஐடிஸோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஸ்பாட்டிஃபைலையும் டெவில்ஸ் கிச்சன் ஷோ போய்கிட்டு இருக்குது. ஸ்பாட்டிஃபைல வந்து கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய். நிறைய பேர் கோவா சீரிஸ் வந்து என்னென்ன ஆச்சு அப்படியே விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. கொஞ்சம் எடிட்டிங் ப்ராப்ளமாக இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சேனலில் கோவா எபிசோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து ரெகுலராகவே வர ஆரம்பிச்சிடும். 3 மணிக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸில். டாட்டா பாய் பாய்.